ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறு கலை சமையல். ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட 3வது பையன் அபினேஷுக்கு முகூர்த்த கால் நடுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பொண்ணு வீட்டில் காலங்காத்தால் 5:30 மணிக்கெலாம் வச்சிடலாம், பையன் வீட்டில் 9 மணி போல் வச்சிடலாம் காலையில் அப்படின்னு முடிவு பண்ணி நல்ல நேரம் நல்ல காலம் எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பெரியவங்க ஒவ்வொருத்தையாக சாம்பிராணி பக்கப்பட்டு தேங்காயை ஃபஸ்ட்டு உடச்சிக்கிறாங்க. ஒத்தப்படையில் உடச்சிக்கிறாங்க. 5 காய் 7 காயின்னு ஃபஸ்ட்டு தேங்காயெல்லாம் உடச்சி வச்சுக்கிறாங்க. கயிறு நல்லா கழுவிட்டு, கம்பை நல்லா கழுவிட்டு அதை ரெடியாக மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டி மாங்கொத்தெல்லாம் கட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. முகூர்த்த கால் ஊனிட்டு இந்த காலை கணக்கு வச்சு கல்யாணக்காரிட்டு பந்தக்கால் நட்டுருவாங்க. அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சு தேங்காய் எல்லோரும் உடச்சிட்டு பொட்டு சந்தனத்தை கீழேருந்து தான் மேலே வச்சுக்கிட்டு போகணும். மேலேருந்து கீழே வைக்கக்கூடாது. கீழேருந்து அப்படியே பட்டையாக சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாத்தையும் தடவி, அதுவும் ஒத்தப்படையில் 7 பேர் 9 பேர் 11 பேர் தடவி எல்லோரும் முடிச்சிடும். ஆம்பளை பொம்பளை கணக்கு கிடையாது, வயசு வரம்பு கணக்கு கிடையாது. எல்லாருமே பொண்ணுலேருந்து மாப்பிள்ளைலேருந்து அவங்க அம்மா அப்பாவிலேருந்து வந்திருக்கவங்கலேருந்து ஒருத்தர் விடாமல் எல்லோரையும் வைக்க சொல்லியிருக்கேன்னு சொல்லியாச்சு. எல்லாருமே பொட்டு சந்தனத்தை சூப்பராக வச்சுட்டாங்க. எல்லாம் வச்சு ரெடி பண்ணி முடிச்சுட்டு பந்தக்காலை நட்டுட்டு பையனுக்கு மாப்பிள்ளை பையனை உட்கார வச்சு நாங்கள் நலுங்கும் வச்சாங்க. நலுங்கையும் வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பாருங்க அபினேஷ் பொட்டு சந்தனம் வச்சுட்டுருக்காரு. எல்லோரும் வச்சு முடிச்சாச்சு. பையனுக்கு நலுங்கு வச்சலாம்னு சொல்லிட்டு நலுங்கையை வச்சு ஆரத்தி கரைச்சி விட்டு முடிச்சாச்சு. பையன் வீட்லேயும் முடிச்சாச்சு. பொண்ணு வீட்டில் காலங்காத்தாலே 5:30 மணிக்கெலாம் செஞ்சாச்சு. இப்போ பொண்ணு வீட்டையும் காமிக்கணும், மாப்பிள்ளை வீட்டையும் காமிக்கணும். இப்போ மாப்பிள்ளை வீடை முடிச்சுட்டு பொண்ணு வீட்டுக்கு போகலாம் வீடியோவில் அப்படி சொல்லிட்டு மாப்பிள்ளை வீடை ஃபஸ்ட்டு முடிச்சலான்னு முடிச்சாச்சு. பந்தக்காலை சூப்பராக நட்டாச்சு. பையனுக்கு நலுங்கு வச்சு முடிச்சாச்சு. அடுத்து பொண்ணு வீட்டில் எப்படி பந்தக்கால் வச்சாங்களா, மாப்பிள்ளை வீட்டில் எப்படி வச்சாங்களா அதே மாதிரி பொண்ணு வீட்லேயும் வச்சாச்சு. 2 வீட்லேயும் ஒரே மாதிரி வச்சுட்டாங்க. இந்த 2 பையனுமே நம்ம சின்ன பையனுக்கு ஃப்ரெண்டுங்க. அவங்க இருக்கிற ஒரு டீம், ஒரு 6-7 பேர் டீம் இருக்காங்க. சின்ன பிள்ளையிலேருந்து விவரம் தெரிஞ்ச நாளிலேருந்து இப்போ காலேஜ் முடித்து கல்யாணம் வரைக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்டே அவர் தங்கச்சியை கட்டி கொடுக்குறாரு. அதனால் எல்லாம் பொண்ணு கூட்டிட்டாங்க. ஃப்ரெண்டுங்களுக்குள்ளே நீ தனி ஃப்ரெண்டு நான் தனி ஃப்ரெண்டு கிடையாது, எல்லாம் கூட்டமாக ஒரே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. 7-8 பேர் எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைலேருந்து ஒன்றா வளர்ந்து வராங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்கள ஒரே மாதிரி இப்போ வரைக்கும் இருந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வர ஒய்ஃப் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே கொண்டு போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சந்தோஷமாக எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க பசங்க எல்லாரும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் ஆளுக்கு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ சில பேர் மட்டும்தான் பட்டுக்கோட்டையில் இருக்கிறாங்க. பட்டுக்கோட்டையில் இருக்கிறவங்க பட்டுக்கோட்டையில் இருக்கட்டும், வெளியூரில் இருக்காங்க. வெளியூரில் இருக்கட்டும், வரப்போ நல்லபடியாக பார்த்து சந்திச்சுக்கட்டும் அப்படி முடிவு பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள் மாப்பிள்ளை வீட்டில் முடிச்சுட்டு இங்கே பொண்ணு வீட்டில் வச்சதையும் காமிச்சாச்சு. ஷார்ட்ஸ்லையும் போட்டாச்சு, பெரிய வடியிலையும் போட்டாச்சு. பொண்ணு அங்கே நின்றுட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை இங்கே நின்றுட்டு இருக்காரு, மாப்பிள்ளை அண்ணன் அங்கே நின்றுட்டு இருக்காரு, நம்ம பையன் அங்கிட்டு இருக்காரு, கலையரசி அம்மா அப்பா எல்லாருமே வச்சாச்சு. நல்லபடியாக முகூர்த்த கால் நட்டாச்சுங்க. சின்ன வீடியோவில் சின்னதாக போட முடிஞ்சிச்சு, அதெல்லாம் பெரிய வீடியோலாம் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. பெரிய வீடியோ சின்ன வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். கல்யாணம் முடிகிற வரைக்கும் எல்லா வீடியோவும் போட்டுட்டு தான் சுபா ஊருக்கு போவேன். சுபாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இருந்தாலும் கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கும். அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி எல்லா வீடியோவும் எடுத்தாச்சு, வீடியோவும் போட்டாச்சு. நல்ல முறையில் முகூர்த்த கால் ஊனிட்டு டிஃபன் சாப்பிட்டு காப்பி குடிச்சாச்சு. ஓகே பாய், நன்றி.